தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, பொதுக்காலம் 14வது ஞாயிறு வார்த்தை பகிர்விலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அருளும் ஆசீரும் கொடுக்கின்ற கடவுள் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன்னரால் நிறைத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவர் அளவிட முடியாத அதிசயங்களை கண்டு வியப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல், அந்த வியப்பின் வழியாக ஆண்டவரை புகழ்ந்து போற்றி அதிசயங்களை காணுகின்ற மக்களாகவும் இருக்க அருள் வேண்டுவோம். அதற்காக இறை துணையை நாடுவோம். மனித வாழ்க்கையிலே பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் வியப்பு. ஆச்சரியமான, அதிசயமான, வியப்புக்குரிய காரியங்களை காணுகின்ற பொழுது, மகிழ்ச்சி தரும் வகையிலே வழக்கத்திற்கு மாறாக எதிர்பார்க்காத ஒன்று மனித வாழ்விலே நடைபெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வு தான் சொல்லப்படுகின்றது. இது மனிதன் அன்றாட வாழ்விலே ஒன்றிணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஒரு சிறு சிறு செயல்கள் கூட மனிதனுக்கு ஆச்சரியத்தை, வியப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய பிறப்பிலிருந்து எல்லா நிகழ்வுகளும் இந்த உலகிற்கு, மக்களுக்கு வியப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இயேசு பிறந்த பொழுது இடையர்களுக்கு மின்துதல் அறிவிக்கின்ற பொழுது லூக்கா 2:18 படிக்கின்றோம். இடையர்கள் தனக்கு சொல்லப்பட்டவை அனைத்தும் நிகழ்ந்ததை கண்டு அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் பெற்றோரும் அங்கே இருந்து அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே லூக்கா 2:48 இயேசு கோவிலிலே மறைந்த அறிஞர்கள் மத்தியில் நின்று அவர்களோடு வாதாடுவதும் அவர்களுக்கு பதில் கொடுப்பதையும் கண்ட பொழுது அவருடைய பெற்றோர் அவருடைய அறிவித்திறனை கண்டு வியந்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 4:32 படிக்கின்ற பொழுது இயேசு அதிகாரத்தோடு அங்கே மக்களுக்கு போதித்த பொழுது அந்த அதிகாரத்தை கண்டு மறைந்த அறிஞரை போல் அல்ல, இவர்கள் பரிசேயரை போல் அல்ல, இவர் அதிகாரத்தோடு போதிக்க சொல்லி மக்கள் வியந்து போனார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மத்தேயு 9:33 இயேசு பேயை ஓட்டிய பொழுது, பேச்சில்லாத மகனுக்கு இயேசு பேச சக்தியை கொடுத்த பொழுது மக்கள் வியந்து போற்றினார்கள். இஸ்ராயலரையே இப்படி ஒருபோதும் நான் கண்டதில்லை என்று சொல்லி வியந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இயேசு அற்புதங்களை செய்கின்ற பொழுது, அதிசயங்களை செய்கின்ற பொழுது மக்கள் வியந்து போனார்கள். இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த பொழுது, பேயை ஓட்டிய பொழுது, நோயை குணமாக்கிய பொழுது மக்கள் வியந்து போனார்கள், இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். இப்படி இயேசுவின் செயல் அன்று வாழ்ந்த மக்களுக்கு வியப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் எதிர்பாராத ஒன்று, வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடந்து கொண்டிருப்பதை கண்டு மக்கள் வியந்தார்கள். அதே போலவே நற்செய்தி இயேசுவின் அதையும் கூறுகின்றது. 2 இடங்களிலே வெளிப்படையாக இயேசுவின் வியப்பு காணப்படுகின்றது. ஒன்று மத்தேயு நற்செய்தி 8:5 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது, நூற்றுவ தலைவனுடைய விசுவாசம். தன் மகனுக்காக அவர் ஜெபிக்க வருகின்ற பொழுது, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவர் மன்றாடுகின்ற பொழுது அவர் சுற்றிலும் திரும்பி பார்த்து, இஸ்ராயேலிலே இப்படி ஒரு நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று சொல்லி இயேசு வியந்ததாக சொல்லப்படுகின்றது. நம்பிக்கையால் இயேசு வியக்கச் செய்த மனிதர்கள் பலர் விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். அதே வேளையிலே இயேசு வியப்புற்ற நிகழ்வு இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். எப்பொழுது? தன் சீடர்கள் தன்னில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது, கலிலேய கடலில் புயல் எழும்புகின்ற பொழுது எழுந்து அவர்களை கடிந்து கொண்டு புயலை அடக்கி அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்திய பிற்பாடு கெரசேனர் பகுதியிலே இயேசு கடந்து வருகின்ற பொழுது அங்கே 12 ஆண்டுகள் வேதனையை வாடிய பெண் அவரை தேடி வந்து சுகம் பெற்று ஆச்சரியத்தை கொடுத்த நிகழ்விலே யாயிர் என்கின்ற ஜெபக்கூட தலைவர் நம்பிக்கை நிலைத்திருந்து தன் மகளுக்கு மீண்டும் உயிரை பெற்றுக்கொண்ட அந்த நிலையிலே அவர் அந்த மகிழ்ச்சியோடு தான் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்கள் வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே தன் சொந்த ஊருக்கு வருகின்றார். அவருடைய ஊருக்கு வருகின்ற பொழுது அங்கே அவருக்கு ஏமாற்றமும் வேதனையும் மட்டுமே அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இயேசு அவருடைய சொந்த ஊருக்கு போகின்ற பொழுது அங்கே ஜெபக்கூடத்திலே போதிக்க ஆரம்பிக்கின்றார். போதிப்பதை கண்டு மக்கள் வியந்து போனார்கள். காரணம் என்ன? ஏற்கனவே நாம் படித்ததை போல அவர் அதிகாரத்தோடு போதித்தார். மற்ற மறைநூல் அறிஞரை போலவோ பரிசேயரை போலவோ போதிக்கவில்லை. மாறாக அதிகாரத்தோடு தான் போதிப்பதன் மீது, தான் போதிக்கின்ற வார்த்தை மீது அதிகாரம் கொண்டவராக இருந்தார். அதைத்தான் லூக்கா புத்தகம்
நான்களை படிக்கின்றோம் அல்லவாம், இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் நிலையை சொல்லி காட்டிவிடு, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று என்னிலே நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். இத்தகைய வலிமையோடு ஆற்றலோடு அதிகாரத்தோடு போதித்த இயேசுவின் போதனையை கண்டு அவருடைய சொந்த ஊர் மக்கள் வியந்து போனார்கள். இவர் பரிசேயரோ மறைநூல் அறிஞரோ அல்ல, யூத சட்டங்களையும் திருச்சட்டங்களையும் பயின்றவரும் அல்ல, யூத குருவை நாடி சென்று அவரிடம் அனைத்தையும் கற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியரும் அல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் போதிப்பதை கண்டு மக்கள் வியந்து போனார்கள். இப்படி வியந்து போனவர்கள் அந்த வியப்பிலேயே நின்று அத்தகைய ஞானத்தையும் ஆற்றலையும் கடவுள் இந்த மனிதனுக்கு கொடுத்த கடவுளை புகழ்ந்து போற்றுவதற்கு பதிலாக இவர்கள் அடுத்த நிலைக்கு கடந்து போனார்கள். லூக்கா புத்தகம் 7:16 படிக்கின்ற பொழுது, நைநகர மகனுக்கு இயேசு உயிர் கொடுக்கின்ற பொழுது அதை கண்ட மக்கள் என்ன செய்தார்கள்? வியந்து போனார்கள். இதோ நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்ற சொல்லி வியந்தார்கள். ஆனால் அதை தொடர்ந்து அவர்கள் செய்தன, கடவுளை புகழ்ந்து போற்றினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய சொந்த ஊர் மக்களோ இங்கே இயேசுவின் ஞானத்தையும் அவருடைய பேச்சிலே இருந்த செயலின் ஆற்றலையும் கண்டு வியந்து போனவர்கள் அந்த வியப்பின் வழியாக கடவுளை புகழ்ந்து போற்றுவதற்கு பதிலாக மனித கண்ணோட்டத்திற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். எனவேதான் அவருடைய நதி மூலம் ரிஷி மூலம் ஆகியவற்றை ஆராய ஆரம்பிக்கின்றார்கள். முற்போக்கு சிந்தனையோடு அங்கே தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக மக்கள் வியப்புக்கு காரணம் என்ன? இவர் தச்சர் அல்லவா? இவர் தச்சருடைய மகன் தானே. இவர் இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவர் அல்ல, போதிக்கின்ற அதிகாரம் பெற்றவர் அல்ல. ஆனால் இப்படி போதிக்கின்றார் என்று சொல்லி அவருடைய அந்த குல நிலையை அவர்கள் ஆராய ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக அவருடன் காணப்பட்ட முற்போக்கு எண்ணம், இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மிடையே இருக்கின்றார்களே என்று சொல்லி அந்த முற்சார்பு எண்ணத்தோடு இயேசுவை பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். காரணம் என்ன? இயேசுவின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய நம்பிக்கை இல்லாத நிலை. இந்த நிலையை பார்க்கின்ற பொழுதுதான் இயேசுவுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு வேதனை. சென்றிடங்களெல்லாம் மக்கள் அவருக்காக காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இயேசு வந்திருக்கிற கேள்விப்பட்டவுடன் ஊர்களிலே சுற்றத்திலும் இருக்கின்ற எல்லா நோயாளிகளும் கொண்டு வீதிகளிலே கிடத்தி அவருடைய ஆடையின் விளிம்பியாவை தொட வேண்டும் என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருந்த மக்கள் இருக்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற பொழுது இயேசு வியந்து போகின்றார். அந்த வியப்பிலே தான், அந்த ஏமாற்றத்திலே தான், அந்த வேதனையிலே தான் சொல்லுகின்றார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தன் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று சொல்லுகின்றார். அங்கே ஒரு சில அற்புதங்களை செய்வதை தவிர வேறு எதையும் அங்கு செய்யவில்லை. அங்கிருந்து அவர் மற்ற இடங்களுக்கு சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இந்த இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டத்திலும் வாழ்கின்ற தேவனாக ஜீவிக்கின்ற ஆண்டவராக கடவுள் நம்மை அணுகி வருகின்றார். நம்மை ஆற்றுப்படுத்துவராக, நம்மை திடப்படுத்துவராக, நம்மை குணப்படுத்துவராக, நமக்கு விடுதலை கொடுப்பவராக, நம் வாழ்வுடன் நடப்பவராக இயேசு நம்மை கடந்து வருகின்றார். அவரால் அர்ச்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு திருமுழுக்கின் வழியாக அவருடைய சொந்த மக்களாக மாற்றப்பட்டு அருட்சாதன கொண்டாட்டத்தின் வழியாக அவரோடு இணைந்து வாழ பாக்கியம் பெற்ற நாம் அந்த அருட்சாதனங்களை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம்? சிறப்பாக கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுக்க வருகின்ற பொழுது அங்கே அப்ப ரச குணத்திலே நாம் நம்மை காணிக்க ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்ட கடவுள் அந்த அப்பத்தை ரசத்தையும் ஆசீர்வதித்து தன் உடலாக இரத்தமாக மாற்றி அதை மீண்டும் நமக்காக உணவாக கொடுக்கின்றாரே, அந்த உணவை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது இயேசு உடலை இரத்தத்தை உண்டு அவரோடு இணைகின்ற பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆன்மீக கண்களால் அந்த இயேசுவின் பிரசனத்தை உணர்கின்றோமா? எத்தனையோ நேரங்களிலே அன்று வாழ்ந்த இயேசுவின் சொந்த ஊர் மக்களை போலவே நம் கல்வாரி வழியும் அருட்சாதனங்களை மனித கண்ணோட்டத்தோடு நம்முடைய ஊன கண்களால் பார்க்கின்ற பொழுது இது எப்படி இந்த அப்பம் இயேசு உடலாக மாறும், இந்த ரசம் இயேசு ரத்தமாக மாறும் என்று சொல்லியோ அருட்சாதனம் கொண்டாடுகின்ற பொழுது எப்படி இந்த அருட்சாதனம் பாவங்களை மன்னிக்கும், இந்த அருட்சாதனுக்கு புது வாழ்வை கொடுக்கும் என்று சொல்லி நாம் அந்த அருட்சாதனங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே தளர்கின்ற பொழுது அதில் பிரசனமாக இருக்கின்ற இயேசுவையும் நாம் புறக்கணிக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவர்களாக பரம்பரை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது?
நான் ஒவ்வொரு அருட்சாதனை கொண்டாடுகின்ற பொழுதும் பவுலுடைய 2 கொரிந்தியர் 5:14 சொல்வதை போல நாங்கள் மனித கண்ணோட்டத்தோடு இனிமேல் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி, இயேசுவை மனித கண்ணோட்டத்தோடு பார்த்து அவரை நாங்கள் தீர்ப்பிட்டோம், இனிமேல் அப்படி பார்க்க மாட்டோம், தெய்வீக கண்ணோட்டத்தோடு இயேசுவை காண்போம் என்று சொல்லி அந்த இயேசுவோடு இணைகின்ற பொழுது நான் புதுப்படைப்பாக மாறுகின்ற சொல்வாரே, அதை போல ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் நாம் மனித கண்ணோட்டத்தை களைந்தெறிந்து ஆண்டவர் கொடுக்கின்ற, ஆவியானவர் கொடுக்கின்ற தெய்வீக கண்ணோட்டத்தோடு அருட்சாதனங்களை நோக்குகின்ற பொழுது அந்த அருட்சாதனம் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதம் கிருபைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்க்காலாக இருக்கும். பெரும்பான்மையான சமயங்களிலே அன்பு சொந்தங்களே, இந்த மனித கண்ணோட்டத்தோடு நோக்கி நாம் ஆழமான நம்பிக்கை இல்லாமல் அந்த அருட்சாதனத்தில் ஏனோதானோ என்று சொல்லி நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நம்மை தேடி வருகின்ற இயேசு, அனைத்து அற்புதங்களும் செய்கின்ற ஆற்றலுடைய இயேசு, எல்லா இடங்களிலும் தன்னை தேடி வந்த மக்களுக்கெல்லாம் வியக்கின்ற விதத்திலே அற்புதங்களை செய்கின்ற இயேசு நம் வாழ்விலே எதையும் செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். இதோ அன்று நம்பிக்கை இல்லாத மக்கள் நிலையை கண்டு இயேசுவால் அங்கே அற்புதங்களை செய்ய முடியவில்லை, எல்லாருடைய நோய்களையும் குணப்படுத்த முடியவில்லை. நம் வாழ்விலே இயேசு அற்புதங்களை செய்வார். இயேசு நம்மை திடப்படுத்துவார், இயேசு நம்மை ஆற்றுப்படுத்துவார், இயேசு நம்மை குணப்படுத்துவார், இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பார். இப்பொழுது நாம் நம்பிக்கையோடு அவரை பார்க்கின்ற பொழுது, நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொன்னார். நம்புவோம். அன்று பேய் பிடித்த தன்னுடைய மகனை குணப்படுத்த வருகின்ற பொழுது அந்த தந்தை இயேசுவை நோக்கி கேட்டதை போல, நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை போக்க எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேட்டதை போல நாமும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். நம் நம்பிக்கையின்மை களை தெரிந்து ஆண்டவர் அற்புதம் செய்து தடையாக இருக்கின்ற அந்த அவரை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்போக்கை, முற்போக்கு எண்ணங்களையும் தகர்த்தெறிந்து ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுவோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே அற்புதங்களை கண்டுகொள்ளுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வழிபடு, வணங்கிடு, இயேசுவை என்றும் நினைத்திடு, வாழ்விக்கும் வள்ளல் அவரல்லவோ, வாழ்விக்கும் வள்ளல் அவரல்லவோ, உன் வாழ்வை அறிந்தவர் அவரல்லவோ, வாழ்வை அறிந்தவர் அவரல்லவோ. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே, நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. இயேசுவில் நம்பிக்கை வைத்திடு, என்றுமே கலங்காதே.